ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 85 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி தான் ஜிராயா பார்த்தீங்கன்னா வந்து செம மாசா நிற்பாரு. இந்த இடத்துல அவரோட லுக்கே டோட்டலாக மாறும். என்ன ரீசன்னா, நருட்டோ பார்த்துட்டு செம காண்டா இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை வந்தோன்னா அவ பின்னாடியே போயிட்டில, இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைலாம் விட்டு போட்டு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பெர்வீசேஜ்பான். ஜிராயா வந்துட்டு மற்றவங்க முன்னாடி தயவு செஞ்சு இப்படி கூப்பிடாதேன்னு இருந்தாலுமே கூப்பிடுவான். இந்த இடத்துல ரெண்டு பேர்த்துக்கும் நடக்க கான்வர்சேஷனே செம ஃபன்னா இருக்கும். கீசமேவுமே சிரிப்பான். அவன் இந்த இடத்துல சொல்ற விஷயமே என்னவா இருக்கும்னா, நீங்க வந்து ஒரு பொம்பளை சோக்கு விஷயம் எனக்கு தெரியும், இருந்தாலுமே நீங்க வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின், உங்களையில அவ்வளோ ஈஸியால என்னால டிஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசுவான். இதை கேட்ட நருட்டோ பயங்கரமா ஷாக் ஆவான். ஏன்னா பெர்விசேஜோட ட்ரூ ஐடென்டிட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி, இங்க வேறு அப்பியரன்ஸ் வச்சுலாம் இப்படிலாம் பேசி தெரியக்கூடாது அப்படின்பாரு ஜிராயா. கீசமே வந்துட்டு எப்படியோ சமாளிச்சு அந்த பொம்பளை கென்ஜுட்ஸோட வந்து ரிலீஸ் பண்ணி தூக்கிட்டு வந்துட்ட இல்லையா அப்படின்னு சொல்லலாம் கேட்பான். இதை கேட்ட ஜிராயாலாம், இதெல்லாம் உங்களுக்கே கோலத்தனமா தெரியலையாடா, போயும் ஒரு சாதாரண விமானை வந்து இந்த மாதிரியான கென்ஜுட்ஸ் ஹிப்னோட்டிக்கல் இல்யூஷன்ஸ்ல சிக்க வச்சு இப்படி என்னையும் நருட்டோவையும் பிரிச்சு இப்படி ஒரு வேலையை பார்க்கலாம்னு பண்ணிருக்கீங்களே, அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாரு. அதே மாதிரி நருட்டோ தான் உங்களோட மெயின் டார்கெட்ங்கிற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இட்டாச்சி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ககாஷி வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, நீங்க நருட்டோவோட அந்த உடம்புல இருக்க அந்த 9-tailed ஃபாக்ஸுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வந்ததுதானா அப்படின்னு இட்டாச்சி கேட்பான். அதுன்னு மட்டும் இல்லாம இந்த அக்காட்சுகி ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதோட நம்பர் 1 பிரியாரிட்டி என்னன்னா நருட்டோவை பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா இட்டாச்சி இந்த இடத்துல சொல்லுவான். அதை கேட்ட நருட்டோவுக்கு என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட்டாச்சியை பார்த்தாலே கண்ணை பார்க்காதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கக்காஷியே இருந்துட்டு அவரோட ரைட் ஐ க்ளோஸ் பண்ணிட்டு ஷரிங்கான் கை மூலமா தான் பார்ப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசுமா குரனாய் அப்புறம் பாத்தீங்கன்னா காய் வரைக்குமே இட்டாச்சியோட கண்ணை பார்க்காம தான் ஃபைட் பண்ண போறங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜிராயாலாம் இந்த இடத்துல கண் சிமிட்டாம இட்டாச்சியோட ஷரிங்கான் ஐஸை பார்ப்பாரு. நான் இருக்க வரைக்கும் நருட்டோவெல்லாம் உங்களால் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஜிராயா சொல்லுவார். இதை கேட்ட இட்டாச்சி வந்துட்டு அதையும் தான் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லுவான். சரி, இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் டைம் தான், ரெண்டு பேர்த்தோட கதையுமே நான் முடிக்கிறேன் அப்படின்பாரு. இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா சாஸ்கே தான் இருப்பான். பார்த்தீங்கன்னா அவன் என்ன விஷயத்த சொல்லுவானா, இட்டாச்சியை கொல்ல போகிறது ஒரே ஒரு ஆள் தான், அது நான் தான் அப்படின்ட்டு எந்திரிப்பான். இந்த இடத்துல ஹேட் அமாங் த உச்சிஹாஸ் த லாஸ்ட் ஆஃப் த கிளான் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாஸ்கே நின்னுட்டு இருப்பான். அவனை பார்த்த ஜிராயா வந்துட்டு கண்டிப்பா இது ரிவெஞ்சுக்காக தான் அப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் சாஸ்கேனால இட்டாச்சி வந்து அடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இட்டாச்சி ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருப்பான். நருட்டோ இந்த இடத்துல சாஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வருவான். சாஸ்கே டோட்டலாவே அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். இது என்னோட சண்டை, இங்க யாருமே குறுக்க வராதீங்க, இதுக்காக தான் நான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ண போவான். எப்பயும் போல இட்டாச்சி கிட்ட அடி வாங்கி பறந்து வந்து விழுவான். நருட்டோ ரொம்பவுமே ஒரி பண்ணுவான். இருந்தாலுமே சாஸ்கே அதை வந்து ஏத்துக்கவே மாட்டான். நான் இன்னும் இதை முடிக்கல அப்படிங்கிற விஷயத்துல கன்ஃபார்மா இருப்பான். அதே மாதிரி இந்த பேட்டில்ங்கிறது என்னோட பேட்டில் அப்படிங்கிற விஷயத்துலயுமே ரொம்பவுமே ஸ்டடியா இருப்பான். இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இட்டாச்சி பார்த்துட்டு இந்த ஒரு நிலைமையில இவனால ஹேண்ட் சைன் கூட பண்ண முடியாது, சரி இதை எங்கேயே முடிச்சிட வேண்டியதான்ட்டு பாத்தீங்கன்னா சாஸ்கே பக்கத்துல போவான். இதை பாக்குற ஜிராயா சரி என்னமோ பண்ண போறான்டான்ட்டு பாத்தீங்கன்னா சாஸ்கேவை காப்பாத்துறதுக்கு போலான்னு போகும்போது கீசமை குறுக்கால வந்துட்டு அது அவங்களோட பேட்டில், அதை நீங்க ஏன் பாதர் பண்றதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இட்டாச்சி சாஸ்கேவை நெருங்கி போயிட்டே இருப்பான். இந்த இடத்துல சாஸ்கே பயங்கர வெறியோட ஒரு வழி அது நடக்க போகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா டோட்டலாவே இட்டாச்சி வந்து அதை கொசுவை தட்டி விடுற மாதிரி தான் தட்டி விட்டுருவான். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு கருணையே இருக்காது. ஏகப்பட்ட அடி பாத்தீங்கன்னா பயங்கரமா விழுகும். டோட்டலாவே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுவான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா சாஸ்கே மனசுல ஓடுற விஷயம்னா, இத்தனை வருஷமா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வரைக்குமே எங்களோட பவர் லெவல்ஸ்ல நாங்க ஈக்குவல் ஆகவே இல்லை, நான் இன்னும் வீக்கா தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணுவான். கீசமே சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு இறக்கம் காட்டவே இல்லை அப்படின்பான். இந்த இடத்துல நடக்கிற எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா ஜிராயா அண்ட் நருட்டோவை ரொம்பவுமே பாதர் பண்ணும். இட்டாச்சி வந்துட்டு சாஸ்கேவை பார்த்து மெயினா, டே நீ இன்னும் வீக்கா தான்டா இருக்க, நீ இன்னும் வளர கிடையாது, அதே மாதிரி உன்னோட ஹேட்ரட் ஒன்னும் என் மேல அவ்வளோ பெருசா இல்ல போலயே அப்படின்னு தான் சொல்லுவான். இந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்கேவை ரொம்ப காண்டேத்தும். இருந்தாலுமே அவன் வந்து ரொம்ப மயக்கத்துல தான் இருப்பான். ஏன்னா கையும் உடஞ்சிருக்கு, ஹேண்ட் சைன்ஸும் பண்ண முடியாது, அதே மாதிரி பிசிக்கலா ஏகப்பட்ட அடியும் வாங்கிட்டான். இந்த இடத்துல டோட்டலாவே அவனை கொலாப்ஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இட்டாச்சி அவனோட மங்கேக்யூ ஷரிங்கான யூஸ் பண்ணி சூக்கியோமியை ஆக்டிவேட்
பண்ணுவான். இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சாஸ்கே டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிருப்பான். மொத்தத்துல அந்த இல்யூஷன்ல மாட்டி ரொம்பவுமே தத்தளிப்பான். என்ன ரீசன்னா அவன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இட்டாச்சியோட சுயரூபம் தெரிஞ்சப்ப பாத்தீங்கன்னா ஒரு இல்யூஷன்ல மாட்டி இருந்திருப்பான். கிட்டத்தட்ட அவனோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி செத்தாங்க, டோட்டல் உச்சிகா கிளானுக்கே என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா இட்டாச்சி வந்து அவனோட சூக்கியோமியை வச்சுதான் காட்டியிருப்பான். அதே விஷயத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப மாட்டியிருப்பான். சாஸ்கே சின்ன பையனா இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இட்டாச்சி நின்னுட்டு இந்த நாளை திரும்ப நினைச்சுப்பாரு அப்படின்பான். இந்த இடத்துல அவனால அதை தாங்கிக்கவே முடியாது சாஸ்கேனால. தயவு செஞ்சு இதை நிறுத்து அப்படின்னு கத்துவான். இருந்தாலுமே அந்த இல்யூஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா அவனை ரொம்பவுமே பாதர் பண்ணிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க அப்பா அம்மாலாம் அவன் கண்ணு முன்னாடி செத்து கிடந்தது, அவனோட என்டையர் கிளானுமே வேனிஷ் ஆன விஷயம்லாம் அவனை ரொம்பவுமே பாதர் பண்ணும். மெயினா இட்டாச்சி சொல்ற விஷயம்லாம் என்னன்னா, உன்னையெல்லாம் கொல்றதுக்கு கூட நீ தகுதி இல்லாதவன்டா, நீ எல்லாம் எப்படியோ ஒன்று சர்வை பண்ணி வாழு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவுமே ஹர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை பேசியிருப்பான் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. சாஸ்கே ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்த நருட்டோ ரொம்பவுமே டென்ஷன் ஆகி இதை இதோட நிறுத்திக்கலான்ட்டு அவனை அட்டாக் பண்ண போவான் இட்டாச்சிய. இந்த இடத்துல கீசமே அதை நோட் பண்ணிட்டு நருட்டோவை துரத்துவான். இப்ப வேற வழியே இல்லைன்ட்டு பாத்தீங்கன்னா ஜிராயா அவரோட ஜுட்சுவை பண்ணுவாரு. அவங்க நின்னுட்டு இருந்த அந்த என்டையர் பிளாக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளஷ் நிரம்பின இடம் மாதிரி ஆகும். இந்த ஜுட்சுவோட நேம் பாத்தீங்கன்னா டோட் மவுத் ட்ராப். இந்த இடத்துல டோட்டலாவே இட்டாச்சி கிட்ட இருந்து சாஸ்கேவை காப்பாத்திடுவார் ஜிராயா. அந்த ஃபிளஷ் வந்து சாஸ்கேவை அப்படியே அப்சர்வ் பண்ணும். இட்டாச்சியும் அவனை விட்டுருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீசமேவோட காலெல்லாம் டைட்டா ஹோல்ட் பண்ணும். மெயினா ஜிராயா இந்த இடத்துல சொல்ற விஷயம்னா, மவுண்ட் மியோமோக்குள்ள இருக்கிற ஜெயண்டோட ஓசோஃபோகஸ்குள்ள தான் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, உணவு குழாய். இந்த இடத்துல மாற்றவங்களாம் அவ்வளவு சீக்கிரத்துல தப்பிக்க முடியாது. லிட்டரலா ஒரு கேவ்க்குள்ள மட்டும் இந்த ஃபைட் நடக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா இவங்களால இந்த ஜெயண்டோட ஓசோஃபோகஸ்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயமே அவங்களால ரியலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சிமிலர் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இது ஒரு நார்மலான ஒரு ஹோட்டலுங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பட்டமா தெரியும். இந்த இடத்துல என்ன விஷயம் நடக்கும்னா, கிட்டத்தட்ட இப்ப இது உணவு குழாய்னா இப்ப இதுக்குள்ள வந்து ஒரு எனிமியை வந்து டார்கெட் பண்ணி மாட்ட வச்சுட்டோம்னா அவனால நார்மலா நிக்கவும் முடியாது. அவன் எப்பவும் போல நம்ம கூட ஃபைட் பண்ணவும் முடியாது. கிட்டத்தட்ட அவனோட இறுதி விஷயம் எப்படி இருக்கும்னா, டோட்டலாவே அந்த டோடோட வயிற்றுக்குள்ளேயே டைஜஸ்ட் ஆகி செத்து போயிருவான். அந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஜிராயா சொல்லிட்டு சிரிப்பாரு. இதெல்லாம் பாக்குற நருட்டோ இது என்ன மாதிரியான ஜுட்சு அப்படின்னு தான் பாத்துட்டு இருப்பான். என்னோட ஜுட்சுவை நம்பு, ஒன்ன சாஸ்கேவை ரெண்டு பேத்தையும் நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஜிராயா சொல்லுவாரு. இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்த உடனேயுமே இது நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஜிராயாவும் தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இருந்தாலுமே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா சவுண்ட் கேட்கும். அந்த இடத்துக்கு நருட்டோ ஓடி வந்து பார்ப்பான். பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இந்த அமாதரசுல இருந்து வர அந்த பிளாக் ஃபயர் இருக்கும் இல்லையா, அந்த நெருப்பு பாத்தீங்கன்னா சுத்தி வர எரிஞ்சிட்டு இருக்கும். இட்டாச்சியும் கீசமேவும் தப்பிச்சு போன விஷயத்த பாத்தீங்கன்னா ஜிராயானால நம்பவே முடியாது. தப்பிச்சு போகும்போது கூட கீசமே வந்துட்டு எதுக்காக நம்ம திரும்ப ரிட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த கேட்பான். இங்க பாரு, நருட்டோவை இப்பவே பிடிக்கணுங்க அவசியம்லாம் கிடையாது, அவனை எப்ப வேணா பிடிச்சிக்கலாம், இந்த கண்டிஷன்ல நம்மளால அதை பண்ண முடியாது, என் உடம்புக்கு கண்டிப்பா ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். கிட்டத்தட்ட சூக்கியோமி மட்டும் இல்ல, அந்த ஆள்னால என்னோட அமாதரசு வேற பண்ண வேண்டியதா போச்சு அப்படிங்கிற விஷயத்த தான் நினைச்சிட்டு வருவான் இட்டாச்சி. அடுத்த சீன் நருட்டோ பக்கம் காட்டுவாங்க. அவனுக்கு அந்த பிளாக் ஃபிளேம்ஸ் என்னன்னே தெரியாது, இது என்ன மாதிரியான நெருப்புன்னு பார்த்துட்டு இருப்பான். அது பக்கத்துல போகாத அப்படின்னு சொல்லி ஜிராயா கத்துவாரு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே அனலிட்டிக்கலா யோசிச்சு பார்ப்பாரு. கிட்டத்தட்ட இந்த ஒரு இன்டெஸ்டைன்ல ஃபயர் ப்ளோ ஆகாது, இருந்தாலுமே இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிருப்பாங்க, கண்டிப்பா இவன் பண்ண ஜுட்சு ஒரு பெரிய ஜுட்சுவா தான் இருக்கும்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்க ஒரு ஸ்கிரால் எடுத்து அதுல என்னமோ ரைட் பண்ணுவாரு. நருட்டோவும் புரியாத மாதிரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். சீலிங் ஜுட்சு பண்ணுவாரு. கிட்டத்தட்ட அந்த ஃபயரை சீல் பண்ணிடுவாரு. மெயினா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, சீலிங் ஜுட்சு ஃபயர் சீல் அப்படின்னு தான் சொல்லுவாரு. டோட்டலாவே அந்த ஃபயர் பாத்தீங்கன்னா சீல் ஆயிரும். இதுக்கப்புறமா அந்த ஸ்கிராலை டைட்டா கட்டி இன்னைக்கு இது போதும், சே சாஸ்கேவை பார்ப்போம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும்ல ஓசோஃபேகஸ், அதை அப்படியே ரிலீஸ் பண்ண வைப்பாரு. சாஸ்கே வெளியே வருவான். நருட்டோவும் போய் பிடிப்பான். இதுக்கப்புறமா ஜிராயா காலை வச்சு ஒரு தட்டு தான் தட்டுவாரு. அந்த ஓசோஃபேகஸ் ஃபுல்லாவே டிசப்பியர் ஆயிரும். இந்த இடத்துல நருட்டோ சாஸ்கேவே ஒரு ஆச்சரியமா தான் பார்ப்பான். அதாவது கண்ணு முழிச்சிருக்கு, ஆனா எந்த இடத்துல இருக்கோன்னே அவன் கான்சியஸ் இல்லாம தான் இருப்பான். கிட்டத்தட்ட ககாஷிக்கு நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் சாஸ்கேவுக்கும் நடந்திருக்கும். காய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம பாத்தீங்கன்னா பாஞ்ச வந்து ஜிராயாவை கிக் பண்ணிடுவான். மெயினா சாரிங் கூட கேட்காம, நான் என்னோட கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால என்னோட ஹெட்பேண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி யார் நிக்காங்கன்னு பார்த்துட்டு ரஃபா இருக்க உங்களை அட்டாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடிச்ச அடிக்கு மன்னிப்பும் கூட கேட்காம, நீ பண்ணது நியாயம்தான்ங்கிற மாதிரி வேற என்கிட்ட பதில் சொல்றேடான்ட்டு. சரி மொத்தத்தில் அதை விட்டு தொலை, சாஸ்கேவை முதல் மெடிக்கல் டீமுக்கு கூட்டிட்டு போனோம், அவனோட கை உடஞ்சிருக்கு, அதே மாதிரி அவனோட விழா எலும்புகளையும் உடைச்சிருக்கான். அதுன்னு மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விஷுவல் ஜுட்சு மூலமா பயங்கரமா தாக்கியிருக்கான், அதனால
அதனாலே அன்கான்சியஸ்ல இருக்கான் சாஸ்கே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. காய் இந்த இடத்துல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவானா, கிட்டத்தட்ட கக்காஷிக்கு பண்ண அதே ஜுட்சு தான் போல இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு சாஸ்கே ரெடி ஆவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த கேட்பான். பிசிக்கலா அவன் சீக்கிரமா குணமாயிருவான்னு சொல்ல முடியும், ஆனா மென்டலி அவன் என்ன ஆவான்ங்கிற விஷயத்த என்னால அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோல செம்ம காண்டாவான். சாஸ்கே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இட்டாச்சி அட்டாக் பண்ண போனது, அவங்ககிட்ட தோத்து போனது, அடி வாங்கின விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப காட்டுவாங்க. நருட்டோ அதை நினைச்சு பார்த்துட்டு ஏன் சாஸ்கேக்கு இப்படி நடக்கணும், கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே என்னதானே தேடி வந்தாங்க, இதுக்கப்புறம் நான் அவங்கள தேடி போறேன், ஆகிற கதை ஆகட்டும், நான் இதுக்கு முன்னாடி பயந்தேன் தான், இருந்தாலும் அவங்கள ஒரு கை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட ஜிராயா வந்துட்டு நைஸ் ஸ்பீச்டா, இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா அவங்க லெவல்ல நீ இல்ல, அவங்க ஹோல் டிஃபரெண்ட் லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. கிட்டத்தட்ட நான் மட்டும் இந்த இடத்துக்கு அப்பியர் ஆகலைன்னா இந்த இடத்துல ரெண்டு பேருமே செத்துருப்பீங்கடா அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவாரு. இருந்தாலுமே நருட்டோ அந்த விஷயத்த கேட்கற மாதிரி தெரியாது. அப்ப நான் வாழ்க்கை பூரா இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்க போனா ஒரு கோல மாதிரி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதை கேட்ட ஜிராயா வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி கத்துவாரு. ஜிராயா நீ வீக்கா இருக்கடா அப்படிங்கிற விஷயத்த நருட்டோ கிட்ட சொல்லுவாரு. காய் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் அவனை முதலே காப்பாத்திருக்கலாம், இருந்தாலுமே அவனோட ஃபீலிங்ஸுக்கு நான் மரியாதை கொடுத்தேன், அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இந்த இடத்துல காய் வந்துட்டு கக்காஷிக்கு பண்ண சேம் அதே ஜுட்சுவை தான் இந்த இடத்துல சாஸ்கேக்கும் பண்ணியிருக்காங்க விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட நருட்டோக்கு கக்காஷிமா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். காய் ரொம்பவுமே லீயை நினைச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல மட்டும் அவங்க இருந்தா கண்டிப்பா அந்த ஹீலிங் மாஸ்டர் இருந்தா கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் சரியா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா யோசிப்பாரு. இப்ப இவர் வந்து சென்சேவா இருக்காருன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிபடுதுன்னு வைங்களேன், அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்கள ஹீல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு திறமையான ஆள் வந்து லீஃப் வில்லேஜ்ல இருந்தவங்க வந்தா அவங்க மட்டும் இப்ப இருக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட ஜிராயா இருந்துட்டு அவங்கள தான் நாங்க தேடி வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட உடனேயுமே காய் இருந்துட்டு அவங்களையா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்டா நமக்கு சுனாடேவை காட்டுவாங்க, அதுவும் பேக் சைட்ல இருந்து தான் காட்டுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க ஒரு ரூமுக்கு. அவங்க கையில சூட் கேஸ் இருக்கும், அதை ஓபன் பண்ணி காட்டுவாங்க, ஏகப்பட்ட பணம் இருக்கும். இதை பாக்குற சீசுனே வந்துட்டு எதுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆவாங்க. இந்த இடத்துல ஜிராயா பேசுற விஷயத்த காட்டுவாங்க. அதேதான் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின் அவங்கள தான் கூட்டிட்டு வர போறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. குயின்ஸ் ஆஃப் ஸ்லக்னு சொல்லுவாரு. இந்த ஸ்லக் அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நத்தை பார்த்திருப்பீங்க, ஓடு இருக்கும், அதே இனத்தை சேர்ந்தது தான். இருந்தாலுமே இந்த ஸ்லக்குக்கு பாத்தீங்கன்னா ஓடு இருக்காது, ஓடு இல்லாத நத்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல சுனாடேவை காட்டுவாங்க. இன்னையோட நம்மளோட தரித்திரம்லாம் முடிய போது, இது நமக்கான லக்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன விஷயத்தை பத்தி பேசுவாங்கன்னா கேம்பிளிங்கை பத்தி, சூதாடுறத பத்தி. அவ ஒரு சூதாட்டத்துல மூழ்கி போன ஒரு முட்டாள், நோய்களை சீக்கிரமா ஹீல் பண்ணக்கூடிய திறமை உள்ளவ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சுனாடே அப்படின்னு சொல்லி ஜிராயா சொல்லுவாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.